Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. கௌதம், நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட படிச்சேன். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களோட ஜாயின் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் கௌதம், சூரிட்டி சைன் கேட்டிருந்தனே. இப்போ வந்துருவாரு சார். ஓ, ஓகே சார். இது நான் வாங்கின பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்ட்ஸ் மேகசின்ஸ், என்னை பத்தின ஆர்டிகல்ஸ்லாம் இதுல இருக்கு, பாருங்க சார். இட்ஸ் ஆல் ரைட். இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை கௌதம். கௌதம் வெங்கட்ராமன்ற பேரை நீங்க யாருன்னு சொல்லிடுச்சு. முதல்ல உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது. அப்புறம் தான் நீங்க வெங்கட்ரமன் சாரோட மகன்னு எங்க சீனியர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க மிஸ்டர் பிரதாப். சார், இவர்தான் மிஸ்டர் பிரதாப், லீடிங் பிசினஸ் மேன். ஹலோ ஹலோ, உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. கௌதம், இவரு எனக்கு ஷூரிட்டி சைன் பண்ண வந்திருக்காரு. என்ன சார், என்னாச்சு? இல்ல சார், எங்க பேங்க் இந்த சிட்டிக்கு புதுசு, ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. மிஸ்டர் வெங்கட்ராமன் வந்து சைன் பண்ணா எங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். இல்ல மிஸ்டர் பிரதாப்பும் சிட்டில பெரிய பிசினஸ் மேன் தான், இவர்கிட்டே சைன் வாங்கிக்கோங்க சார். சார், கௌதம் வெரி டேலண்டட் பர்சன் சார். இவரை நம்பி நீங்க எந்த ரிஸ்க் வேணா எடுக்கலாம் சார். சார், வெங்கட்ராமன் சார் ரொம்ப பிஸியா இருப்பாரு. எனக்கு இவங்க கம்பெனில பிசினஸ் டீலிங் இருக்கு சார். டாக்குமெண்ட் கொடுங்க சார், சைன் பண்றேன். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். மிஸ்டர் கௌதம், அப்பாவுக்கு ஒரு கால் பண்ணி கொடுங்களேன், நான் ஒரு வார்த்தை பேசிடுறேன். ஃபோன் பண்ணுங்க கௌதம். இல்ல அது வந்து கௌதம், ஏன் தயங்குறீங்க? இருங்க, நான் சாருக்கு ஃபோன் பண்றேன். இல்ல சார், வேணாம் சார், ப்ளீஸ் வேணாம். ஏன், என்னாச்சு கௌதம்? அது இப்போ நான் அப்பா கூட இல்ல. என்ன சொல்றீங்க கௌதம்? உங்க அப்பா கிட்ட இருந்து பிசினஸ் எல்லாம் பிரிச்சுட்டு தனியா வந்துட்டீங்களா? இல்ல, எதுவுமே வேண்டான்னு தனியா வந்துட்டேன். எதுவுமே வேண்டாம்னா எனக்கு எதுவுமே புரியல கௌதம். அது ஃபேமிலியில கொஞ்சம் சிக்கல், அதனால சொத்து, பிசினஸ், ப்ராப்பர்ட்டி எதுவுமே வேணான்னு வெளியில வந்துட்டேன். நான் இப்ப தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு ஷூரிட்டி கொடுக்கத்தான் சார வர சொல்லியிருந்தேன். நீங்க இவர்கிட்ட சைன் வாங்கிக்கலாம் சார். கௌதம், அப்ப உங்களுக்கும் அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? இல்ல சார். சார், சைன் பண்ணுங்க சார். இல்ல கௌதம், சாரி, என்னால ஷூரிட்டி கண்டிப்பா கொடுக்க முடியாது. சார், என்ன சொல்றீங்க? பெரிய பிசினஸ் மேன் வெங்கட்ராமனோட சன்னுங்கிறது தான் உங்களோட அடையாளமே. அது இல்லைங்கிறப்ப நான் எப்படி சைன் பண்ண முடியும் உங்களுக்கு? சார், அப்பாவை பத்தி விடுங்க சார். உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல, என் பிசினஸ் டேலண்ட் பத்தி தெரியும்ல சார். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் சார். ஒருவேளை தோத்துட்டா? சார், அது வந்து நீங்க லோனை கட்ட முடியலன்னா என்னோட சொத்தை சீஸ் பண்ணிடுவாங்க கௌதம். சார், நீங்க தைரியமா சைன் பண்ணுங்க சார். நோ கௌதம், என்னால முடியாது. நான் ஷூரிட்டி கொடுக்க வந்ததுக்கு காரணமே நீங்க லாஸ் ஆனாலும் கூட உங்க அப்பா உங்க லோனை கட்டிடுவாருங்கிற நம்பிக்கையில தான் வந்தேன். ஆனா இப்ப நீங்க ஜீரோன்றது எனக்கு தெரியாது. முதலே சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே. ஏன் சார், அப்பாவோட பேக்ட்ராப் இல்லாம ஒருத்தன் வாழவே கூடாதா? அவன் பிசினஸும் பண்ணக்கூடாதா? சொல்லுங்க சார். என் பேக்ரவுண்ட் தான் உங்களுக்கு முக்கியம்னா என் திறமைய பார்க்கவே மாட்டீங்களா நீங்க? உங்க சக்சஸ் எல்லாமே உங்க அப்பாவால வந்தது. ஒருவேளை உங்க அப்பாவோட சப்போர்ட் இல்லாம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆயிருக்க முடியுமா? சொல்லுங்க கௌதம், தப்பா எடுத்துக்காதீங்க.
நான் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருந்தப்ப நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன். ஆனா காப்பாத்தின உங்களாலேயே நான் நடுத்தருக்கு வந்துடுவேணும்னு பயமா இருக்கு. சாரி கௌதம், என்னால ஷூரிட்டி கையெழுத்து போட முடியாது கௌதம். நான் வரேன். சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் 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 ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் எப்படியாவது பிசினஸ் பண்ணி லோன் அடைச்சிருவேன் சார். சாரி கௌதம், உங்களுக்காக வெங்கட்ராமன் சார் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணா போதும். இப்பவே நான் சைன் பண்றேன். அது உங்களால முடியுமா? முடியாதுல்ல? அப்ப விட்டுருங்க. சாரி. கிடைச்ச ஒரு வாய்ப்பும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியல. இந்தாங்க. வேணாயம்மா, எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். என் செல்லம்ல ஒரே ஒரு வாய் வாங்கிக்கோங்க. இந்தாங்க. வேணாயம்மா, எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். என் செல்லம் தானே. ஒரே ஒரு வாய் இந்தாங்க சாப்பிடுங்க. வேணாம். ஏய் நில்லு. ஏய் நில்லுமா, ஓடாத. ஏய் எங்க போற? வா. இங்க பாருங்க, நல்ல குழந்தையா வேளா வேலைக்கு சாப்பிடணும், இல்லனா உடம்பு கெட்டுரும். சாப்பிடணும் என்ன? குட் கேர்ள். ஆகாமிங்க. வெரி குட். என்ன அனிதா டீச்சர், பாடம் நடத்தாம கிளாஸ்ல தூங்கிட்டீங்க போல இருக்கு. தூங்காம இந்த வானர கூட்டத்துக்கு விழுந்து விழுந்து பாடம் நடத்த சொல்றியா? இந்த ஸ்கூல் கொடுக்கிற சம்பளத்துக்கு இதுவே பெருசு. ஏன் டீச்சர், அது இலக்கிய மாதிரி தெரியுது இல்ல? ஆகாமிங்க. குட். ஆமா, அவளேதான். சமத்து. காட்டுங்க. நல்லா இருக்கா? கஸ்தூரி அம்மா, இலக்கியா தான் வேலையை விட்டு போயிட்டால, மறுபடியும் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த பொண்ணா ஆ. என்ன கஷ்ட காலமோ தெரியல, நம்ம ஸ்கூல்ல மறுபடியும் டீச்சர் வேலை கேட்டு வந்திருக்கு. அது கிடைக்கலன்னு ஒன்ன ஆயம்மா வேலைக்கு சிந்திருச்சு. பாவம். ஓ அப்படியா? இன்னொரு வாட்டி தப்பு பண்ணுவியா? 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 சொல்ற பேச்சு கேக்குறியா? வலிக்குதா? வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். அப்பதான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன். செய்வியா? செய்வியா? தப்பு பண்ணுவியா? இனிமே நான் சொல்றத கேக்குறியா? குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். கிளாஸ்க்கு போ. அடங்குறியா? நான் சொல்றத கேக்குறியா? பேசுவியா? பண்ண மாட்டேன் மிஸ். கேக்குறியா? கேக்குறியா? வலிக்குதா? வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். நீ பண்ண மிஸ்டேக் அப்படி. வலிக்குதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.